வணக்கம் மக்களே! இன்னைக்கு நான் ஒரு சூப்பர் ஜாப் ஆஃபரோட தாங்க உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். யார் ஹையர் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, HSBC நிறுவனம். இந்த நிறுவனம் ரொம்ப ஆண்டு காலமாக ஐடில தே ஆர் பிளேயிங் ரொம்ப பெரிய ஒரு ரோல ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்துல இப்போதைக்கு ஜாவா டெவாப்ஸ் இன்ஜினியர் ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. டெவாப்ஸ் செம்மையான ஒரு ஃபீல்டு. இப்போதைக்கு ஃபுல் ஸ்ப்ரிங்கால இருக்கிற ஒரு ஃபீல்டு. பிளஸ் ஜாவா டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படின்றது நல்ல ஒரு அப்லிஃப்ட்மென்ட் குரோத் இருக்கிற ஒரு ரோல் தாங்க இது. இந்த மாதிரி ரெகுலரா ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி 2 வீடியோஸ் நான் உங்களுக்காக யார் யார் எங்க ஹையர் பண்றாங்கன்னு கொண்டு வந்து சேர்க்கிறது என்னோட கடமை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் டூ சப்போர்ட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஜாவா டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தாங்க HSBC நிறுவனம் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா டெக்னாலஜி அப்படின்ற மாரி தான் சொல்லியிருந்திருக்காங்க. ஜாப் டைப் வந்து பெர்மனன்ட் தாங்க. வொர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற ஆப்ஷன் கிடையாது. நெறைய பேர் கேட்கிறீங்க, வொர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது கிடையாது. வொர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இங்க பாருங்க குளோசிங் டேட் வந்து 2 ஜூன் வரைக்கும் நீங்க இந்த வேலைக்காக அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்றதோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லீவ் பண்றேன். பார்த்துக்கோங்க. வேற என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சரி இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குபர்னெட்டிஸ்ல வொர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டாக்கரைசேஷன் தெரிஞ்சிருக்கணும். கண்டெய்னரைசேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லபடியா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஜாவாவோட இன்டர்லட்ஸ் லைக் கிளாஸ் லோடிங், மெமரி மேனேஜ்மென்ட், கன்கரன்சி, கலெக்ஷன்ஸ், மைக்ரோ சர்வீசஸ் இது எல்லாமே ரொம்ப மஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது போக குபர்னெட்டிஸ், டாக்கர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. டெவாப்ஸ் டூல்ஸ், மெத்தடாலஜிஸ் நீங்க வொர்க் பண்ண தெரிந்திருந்தா ரொம்ப ரொம்ப அ பிரிஃபரபிள் பிகாஸ் திஸ் ரோல் இஸ் மெயின்லி ஃபார் டெவாப்ஸ் ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டெவாப்ஸ்ல தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அது போக எஸ்கியூஎல் ஸ்கில்ஸ், புரோகிராமிங் ஸ்கில்ஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட், ஸ்கீமா டிசைன், சவுண்ட் ஃபங்ஷன்ஸ், ட்ரிகர்ஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ண தெரிந்தால் ஓகே. அட்வான்ஸ்டா இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ரியாக்ட் ஜேஎஸ் அதுவும் தெரிந்திருந்தா ரொம்ப நல்லது அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் உங்க சைட்ல இருந்து எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சரிப்பா, இது போக நீங்க என்ன பண்ணுவீங்க? அங்க அந்த ஜாப்ல போயிட்டு வாட் வில் யூ டூ? நம்ம போய் அங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்பவுமே டிசைன் அண்ட் டெவலப்மென்ட் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் ஹை குவாலிட்டி சாஃப்ட்வேர வந்து நீங்க உங்களுக்கு வந்து சிஐசிடி கன்டினியூயஸ் இன்டகிரேஷன்ஸ் அண்ட் குவாலிட்டி ப்ராசஸ் இருக்கு இல்லையா? ஸோ அத நீங்க மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு டெலிவர் பண்ண போறீங்க. அண்ட் எண்ட் டு எண்ட் ஓனர்ஷிப்ப நீங்க எடுத்து குடுக்க போறீங்க. சரிங்களா? அ இதுதான் இப்போதைக்கு அவங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த லிங்க்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லீவ் பண்றேன். இதுல அப்ளை அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு இல்லையா? ஸோ இத நீங்க அப்ளை அப்படின்னு சொல்லி பண்ண உடனே உங்களுக்கு வேற ஒரு பேஜ்க்கு இழுத்துட்டு போது. இந்த பேஜ்ல என்ன சொல்றாங்க, இதே பேஜ்ல நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல வேற ஒரு பேஜ்க்கு போகணுமா? அப்படின்ற ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு பிரைவசி அக்ரீமெண்ட் மாதிரி ஒரு ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த ஒரு பிரைவசி அக்ரீமெண்ட்ல வந்து நீங்க ஐ அக்செப்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கோங்க. ஐ அக்செப்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க லாகின் பண்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே நான் அக்கவுண்ட் வச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, HSBல அக்கவுண்ட் வச்சிருந்தால், நீங்க ஜஸ்ட் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட குடுத்து நீங்க உள்ள போனால் போதும். இல்லப்பா நான் இப்ப தான் புதுசா வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியூ யூசர் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கு. இத கிளிக் பண்ணி நீங்க உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட இங்க இருக்கு இல்லையா? ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்டு, ரீஎன்டர் பாஸ்வேர்டு, இமெயில் அட்ரஸ், ரீஎன்டர் இமெயில் அட்ரஸ். ஸோ இது எல்லாமே இருக்கு. ரைட்டுங்களா? உங்களோட யூசர் நேம் குடுங்க. நீங்க அத எதுக்கு பாஸ்வேர்ட் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, அந்த ஒரு பாஸ்வேர்ட குடுங்க. அதே பாஸ்வேர்ட திருப்பி ரீஎன்டர் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ் இருக்கு இல்லையா? அதையும் இங்க குடுத்துருங்க. சரிங்களா? இத குடுத்துட்டு ரிஜிஸ்டர் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? இத ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுடைய ரெஸ்யூமே லேட்டஸ்ட்டா அப்டேட் பண்ண ஒரு ரெஸ்யூமே இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு ரெஸ்யூமேவ நீங்க அப்லோட் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களுடைய ப்ரீவியஸ் வொர்க்ஸ் ஏதாவது இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தீங்களோ, இல்ல வொர்க்ஸ் எதுவும் இருந்ததுன்னா, டெஃபினட்டா அதையும் சேர்த்து அப்ளை பண்ணி விடுங்க. சரிங்களா? இதுதான் மக்களே நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒரு விஷயம். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாராவது ஒருத்தவங்க லைஃப்ல செட்டில் ஆறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது நான் சாலிடா நம்புறேன். நீங்களும் நம்புறீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க் யூ.